ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. நியூ இயர் டைம்லேயே வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறதா இருந்தது. ஸோ ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ட்ரெய்லர் அப்போ ரிலீஸ் பண்ணல. ஸோ ஃபைனலாக இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லரு. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அனிருத் மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ட்ரெய்லருக்கு அழகாக வந்து சூப்பராக வந்து ஒரு பிஜிஎம், ரொம்பவே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத பிஜிஎம் இருந்தது. அந்த ட்ரெய்லரோட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரில் பண்ணியிருக்கக்கூடிய கலர் கிரேடிங், ஒரு ரெட்டிஷான ஒரு கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது மூவி ஃபுல்லாக இந்தமாரி ஒரு கலர் கிரேடிங் இருந்தது அப்படின்னா படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு படம் வந்து அதோட தரத்தை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னா அந்த கலர் கிரேடிங் வந்து மெயினான மேட்டராக சொல்லலாம். அது இல்லாமல் மகிழ் திருமேனி, ஸோ அவர் எடுத்த தடம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த படமும் வந்து சூப்பரான ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 கெட்டப்பில் இருக்கார். அஜித் சார் வந்து 2 கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் பழைய கெட்டப், அதாவது விசுவாசம் டைமில் கொஞ்சம் உடம்பு இருந்த மாரி உள்ள கெட்டப் தான் ஒரு கெட்டப்பில் இருக்கார். இன்னொரு கெட்டப்பில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி அஜித் சார் வந்து இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் சார் வந்து சூப்பரான ஒரு கெட்டப்பில் இருக்கார். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மங்காத்தாக்கு அப்புறம் வந்து அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் சேர்ந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்போது மங்காத்தா ஞாபகம் தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படின்னா த்ரிஷாவை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ த்ரிஷாவோட வாழறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்க போகிற ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. எனக்கு என்னமோ வந்து இவங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அதுலேருந்து வந்து அஜித் சார் எப்படி வெளில வராங்க அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரியாக இருக்கும். அர்ஜுன் சார் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சில சீன்ஸில். ஸோ அது என்னன்னு தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெய்லரில் காட்டுற பிளேசஸ்லாம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. நம்ம இந்த பிளேசஸ்லாம் எந்த சினிமாலையும் பார்க்காத மாதிரி ஒரு இடமா இருக்குது. அந்த மலை சார்ந்த இடமா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் ட்ரெய்லருக்காக. February 6 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை. ஸோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் கதையெல்லாம் இப்போ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். February 6 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள்.